அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 22. ஊர்மிளாவின் கதை. ஓரிரு நொடிகள் அந்த பெண் ஓசையற்று பாய்ரோவையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவளுடைய பேசாத்தன்மை உடைந்துவிட ஒப்புதலாய் அவள் தனது தலையை ஒரு முறை அசைத்து உணர்த்தி விம்மி விம்மி வெடியாய் அழத் தொடங்கிவிட்டாள். என்னை தள்ளிக்கொண்டு முன்னுக்கு போன கரோலின் அப்பெண்ணை சுற்றிலும் கரவளையமிட்டு ஆதரவாய் தோளில் தட்டி கொடுத்தாள். விடுமா விடு என்றாள் மிருதுவாய். எல்லாம் சரியாயிடும், நீயே பார்க்கத்தான் போற பாரு, எல்லாம் சுபமா முடியத்தான் போகுது, கண்ணை தொடச்சிக்குமா அப்படின்னு சொன்னான். எதை வம்பு வளர்க்கலாம், யார் வாயை கிண்டி பார்க்கலாம் என மூக்கின் நுனி துடிக்க அலையும் கரோலினுக்குள்ளும் கனிவு புதைந்துதான் இருக்கின்றது. ஊர்மிளாவின் கதறலுக்கு முன்னால் பாய்ரோ சொன்ன உண்மை உண்டாகியிருக்க வேண்டிய கிளர்ச்சி கூட அமுங்கியேதான் போயிற்று. தற்சமயம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்ட ஊர்மிளா கண்களை அழுந்த துடைத்தெறிந்தாள். சாரி, அசிங்கப்படுத்திட்டேன். சச்ச, அப்படி கிடையாதுமா என்றார் பாய்ரோ கனிவாய். போன வாரம் நீ சுமந்திருக்க வல்லா மனசுமைகளை எங்க எல்லோராலும் உணர முடியுது. அது ஒரு சுமக்க ஒண்ணா சுமையா உனக்கு இருந்திருக்கணும் என்றேன் நான். நீங்க இப்ப சொன்ன சமாச்சாரத்தை பற்றி என்ற ஊர்மிளா, உங்களுக்கு எப்படி இது தெரியும் என்றாள். பேடன் சொன்னாரா? பாய்ரோ மறுப்பாய் தலையசைத்தார். என்னை எது இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து தள்ளியிருக்குன்னு தெரியுமா என தொடர்ந்தாள் அவள். இது என்றாள். கசங்கியிருந்த ஒரு செய்தித்தாளின் நறுக்கினை அவள் வைத்திருந்தாள். பாய்ரோ பேப்பருக்கு கொடுத்திருந்த அந்த பத்தி எனக்கு நினைவுக்கு வந்தது. இது ரால்ஃபை கைது பண்ணியாச்சுன்னு சொல்லுது. ஆக இனி எல்லாமே வீண். மேற்கொண்டு எதையும் நான் மூடி மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. செய்தித்தாளில் வரும் எல்லாமும் எப்பவும் உண்மை கிடையாது மேடம் என கள்ளப்பார்வை பார்த்தபடி முணுமுணுப்பாய் சொன்னார் பாய்ரோ. எப்படியோ போகட்டும், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அழகாக விரித்து எங்களுக்கு முன்னாடி போட்டுடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எப்படி நடந்தாலும் நமக்கு தேவை உண்மைதானே? இப்போ அவரை சந்தேகமாய் பார்த்தபடி தயங்கினாள் ஊர்மிளா. நீ என்ன நம்பலாம் என்றார் பாய்ரோ நிதானமாய். ஆயினும் இத்தனை சிரமப்பட்டு என்னை நீ பார்ப்பதற்காக வந்திருக்க. ஏன்? ஏன்னா இதை ரால்ஃப் பேடன் செஞ்சிருப்பான்னு நான் நம்பல என்றாள் அவள் தனிந்த குரலில். மேலும் நீங்க படு புத்திசாலி என்பது என் கணிப்பு. அதனால் உண்மையை கண்டுபிடிச்சிடுவீங்க என்பது என் நம்பிக்கை. மேலும் நீங்கள் கனிவு நிறைந்தவர் என்பது என் எண்ணம். இதற்கு பல முறை ஒப்புதலாய் தலையசைத்தார் பாய்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரர் இந்த கொலையை செய்யலை என்பது தான் என் கணிப்போம். ஆனால் நடக்கும் சங்கதிகள் எல்லாம் அவருக்கு எதிராக இல்லை நெருங்குது. அவரை நான் காப்பாற்றணும்னா எதெல்லாம் எனக்கு ஒன்று விடாமல் தெரிய வரணுமோ அது அத்தனையும் எனக்கு தெரிய வந்தாகணும். அப்படி சொல்லும் தகவல்கள் கேஸை இன்னும் அவருக்கு எதிராக ஆக்கி போடும் சாத்தியக்கூறு இருந்தாலும் கூட. எவ்வளவு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க கனிவாய் சொன்னாள் அவள். அங்கிருந்த கை வைத்த நாற்காலி ஒன்றில் வாட்டமாய் உட்கார்ந்தபடி, என்னை நீங்கள் வெளியே போக சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் கரோலின். எனக்கு என்ன தெரிஞ்சாகணும்னு சொல்கிறேன் என தொடர்ந்த அவள். எதுக்காக இந்த பொண்ணு ஒரு சமையற்கார பொண்ணா இத்தனை நாளும் மாறுவேடம் போட்டுக்கிட்டு இருந்தா என கேட்டாள். மாறுவேடம்? நான் கேட்டேன். அதே தானடா நான் சொன்னேன். எதுக்காக அப்படி செஞ்சேமா நீ? வாழ என வறட்சியாய் சொன்னாள் அவள். இதற்கு மேல் ஊக்கப்படுத்தப்பட்டதன் விளைவாக அவளுடைய கதையை அவள் தொடர்ந்தாள். அதை இங்கு நான் என்னுடைய வார்த்தைகளில் தருகிறேன். ஊர்மிளா போர் 7 பேர் நிறைந்த குடும்பத்தில் ஒருத்தி என தெரிகின்றது.
தரித்திரம் கூத்தாடிய ஒரு ஐரிஷ் குடும்பம் அது. 7 பேரில் ஏறத்தாழ அத்தனை பெண் குழந்தைகளுமே அவரவர் வாழ்க்கையை அவரவர்களே பார்த்து கொள்ளும்படி சொந்த காலில் சமுதாயத்தில் இறங்கிவிட வேண்டிய நிலையில் முடிந்தது அவர்களது ஏழ்மை. ஊர்மிளாவின் முதல் அக்கா கேப்டன் பாலியட்டை மணமுடித்து கொண்டவள். இந்த பெண்ணை தான் நான் ஞாயிறன்று பார்த்துவிட்டு திரும்பியது. அப்பொழுது நேர்ந்த படபடப்பின் காரணம் இப்பொழுது விளங்கியது. தானாகவே வாழ்க்கையை அமைத்து கொள்ள துணிந்த இப்பெண் நர்சரியிலேயோ காப்பகத்திலோ போய் ஆதரவற்றவர்களை கவனித்து கொள்ளும் வழக்கமான அடைக்கலத்தை தவிர்த்துவிட்டு சமையல் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டாள். தன்னை ஒரு சமையல் கூட தலைவி என ஆக்கிக்கொள்ள உழைத்திருக்கிறாள். ஃபெர்லின் பார்க்கில் இவள் ஒரு தனிமை பேர்வழி என்ற பட்டத்தை சம்பாதிக்கும்படி இவள் தனித்தே இருந்திருந்தாலும் வேலையை பொறுத்த மட்டில் ஜெயித்திருக்கிறாள். திறமை மேலும் திண்மை. அந்த வேலையை நான் ருசித்தேன் என்றாள் அவள். எனக்குன்னு இதில் நிறைய நேரம் கிடைச்சது. இதற்கு பிறகு நான் ரால்ஃப் பேடனை சந்திக்கும்படி ஆகியிருக்கிறது. இது காதலாய் பூத்து இரகசிய திருமணமாய் வளர்ந்துள்ளது. இதற்கு ஊர்மிளாவின் இணக்கத்துக்கு எதிராகத்தான் பேடன் வற்புறுத்தியிருக்கிறான். பைசா கையில் இல்லாத ஒரு பெண்ணை போய் தான் மணப்பதை அவனுடைய வளர்ப்பு தந்தை அனுமதிக்க மாட்டார் என்றிருக்கிறான் அவன். காதும் வைத்தார் போல மணப்பதுதான் சரி என்றும் பிறகு சமய சந்தர்ப்பம் சாதகமாக வாய்க்கும் ஒரு நன்னாளில் போட்டு உடைத்து விடலாம் என்பதும் அவனது வார்த்தைகள். இப்படியாக ஒரு வழியாய் ஏற்பாடுகள் முடிந்துவிட ஊர்மிளா பேடனானாள். தனது கடனெல்லாம் அடைத்து முடித்த பிறகு தனக்கென ஒரு வேலையும் கிடைத்த பிறகு அப்பொழுது தனது சொந்த காலில் நிற்கும் யோகமும் ஒரு நாள் வருமே. அன்றைக்கு நடந்த அத்தனையும் உடைக்கலாம் என்று அடித்து சொல்லியிருக்கிறான் அவன். இத்திருமணம் பற்றி எதுவும் அறியாத தனது தந்தையை தன்னுடைய அனைத்து கடனையும் அடைத்து உதவிடுமாறு நச்சரித்து எப்படியாவது அனைத்து கடன் தொல்லைகளிலிருந்தும் வெளிவந்து தனியாளாய் புது வாழ்வு தொடங்கிவிடலாம் என்பது பேடனுடைய நம்பிக்கை. ஆனால் எத்தனை தொகை கடனுள்ளது என்று பேடன் சொன்ன தொகையே உடனடியாய் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டை புயலென எழச் செய்துவிட எந்த உதவியும் கிடையாது என்று சொல்லி சல்லி காசுக்கு கூட மறுத்திருக்கிறார் அவர். சில மாதங்கள் கடந்திருக்கின்றன. மறுபடியும் பெர்லின் பார்க்குக்கு வருகிறான் பேடன். பழைய கதையை மீண்டும் கிளறவில்லை மிஸ்டர் ரோஜர். இந்த பயல் ஃப்ளோராவை மணக்க வேண்டும் என்று அவருக்குள்ளிருந்த அவாவை மட்டுமே தூக்கி பிடித்திருக்கிறார். இந்த கட்டத்தில்தான் ரால்ஃப் பேடனுக்குள்ளிருந்த பலகீனம் தலை தூக்கியுள்ளது. அவனது வழக்கம் போல உடனடியாக சுலபமாக கிடைக்கவில்லை தீர்வினை கையில் எடுத்து விடுகின்றான். எனக்கு தெரிந்த மட்டில் ஃப்ளோராவும் சரி அல்லது பேடனும் சரி, இருவருமே அவர்களுக்குள் காதல் கேதல் எல்லாம் கிடையாது என கதறவில்லை. இரு பக்கமும் இது ஒரு பிஸ்னஸ் போலதான் கையாளப்பட்டுள்ளது. ஒட்டுறவற்று வந்து சேரவல்ல சுதந்திரம், பணம் மற்றும் வளமான எதிர்காலத்துக்காக ஃப்ளோரா ஒப்புக்கொண்டாள். பேடனும் முக்கியமாய் பணத்துக்காக கிடைத்த வாய்ப்பினை அப்படியே அபகரித்து தக்க வைத்து கொண்டான். அவன் கடன்கள் அடையும் புது வெள்ளைத்தாளாய் அவன் வாழ்க்கையும் எழுத ஆரம்பிக்கலாம். எல்லாம் கை கூடியதும் கொஞ்ச காலமானதும் ஓசைப்படாமல் இருவருமே நிச்சயதார்த்தத்தை உடைத்து போட்டு விடுவார்கள். இரு இளைஞர்களுமே நிச்சயதார்த்தத்தை முடிந்த அளவுக்கு அப்போதைக்கு ரகசியமாக வைத்தே தீர வேண்டும் என்றிருந்தார்கள். அதிலும் இந்த பேடன் இதனை எப்படியாவது ஊர்மிளாவின் கண்களிலிருந்து மறைத்தே தீர வேண்டும் என்று தவித்திருந்தான். அவர்களுடைய ஆளுமையான மற்றும் தீர்மானமான குண அதிசயம் இதனை ஏற்றே கொள்ளாது என்பது அவனுக்கு நன்கு தெரியும். பிறகு வந்தது உச்சகட்டம்.
எப்பொழுதுமே தனது கை ஓங்கியே இருக்க வேண்டும் என கருதும் ரோஜர் ஆக்ராய்டு திருமண நிச்சயதார்த்த தாம்பூலத்தை பொதுவாய் அனைவரும் அறிய சொல்ல வேண்டும் என்று முன்வருகின்றார். இப்படி செய்யப்போவதை பற்றி பேடனிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாத ரோஜர் ஃப்ளோராவிடம் மட்டும் தெரிவித்திருக்கிறார். பேடனின் முந்தைய திருமண பின்னணி பற்றி தெரியாத ஃப்ளோரா இதற்கு வேறெந்த வகையிலும் எதிர்ப்பு எழுப்பவில்லை. இப்படிதான் ஊர்மிளாவின் தலைமீது அறிவிக்கப்படும் செய்தி பேரிடியாய் இறங்குகின்றது. அவளது அழைப்புக்கு இணங்கி டவுனிலிருந்து ஓடோடி வந்திருக்கிறான் பயல். மரக்காட்டுக்குள் இருவரும் சந்திக்க அந்த உரையாடலின் ஒரு பகுதி தான் என்னுடைய சகோதரியால் கேட்கப்பட்டுள்ளது. ரால்ஃப் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாயை பொத்திக் கொண்டிருக்குமாறு பெண்ணை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த ரகசியம் இனி தொடர இயலாது என அவள் கத்திருக்க வேண்டும். நேராய் போய் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டிடம் போட்டு உடைக்கப் போவதாய் அவள் எகிர கணவனும் மனைவியும் அமிலங்களாய் மாறியிருக்க வேண்டும். எதிலும் நேர்கொண்ட பார்வை உடைய ஊர்மிளா அன்று மதியமே மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டுடன் ஒரு சந்திப்புக்கு நேரங்கேட்டு வாங்கி உண்மையை உடைத்திருக்கின்றாள். புயலாய் இருந்திருக்கிறது இவளுடைய சந்திப்பு. ஒருவேளை தனக்குள் ஏற்கனவே இருந்த குழப்பங்களில் ரோஜர் மூழ்காமல் இருந்திருந்தால் இந்த சந்திப்பு இன்னும் சூறாவளியா கூட ஆகியிருக்கும். எப்படியோ சந்திப்பும் உரையாடலும் சுகமாய் அமையவில்லை. அவரை ஏமாற்றி செய்யப்பட்ட எதையும் அத்தனை சுலபமா மன்னித்துவிடும் பரோபகாரி கிடையாது இந்த ரோஜர் ஆக்ராய்டு. ரால்ஃப் மீதுதான் அவருடைய கடுங்கோபம் மையம் கொண்டிருந்தாலும் இந்த பொண்ணு உள்ளே புகுந்து இவள் பங்குக்கு சொத்துரிமை பற்றி பேசிவிட, ஆக சொத்துக்காக தான் வாலிபமான பணக்கார வாலிபனை மடக்கி போட்டு விட்டாள் என எகிரியிருக்கிறார் அவர். மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத கடும் சொற்கள் இரு பக்கத்திலிருந்தும் வீசப்பட்டுள்ளன. அன்று மாலையே சின்ன தோட்டத்து அறையில் பேடனை சந்திக்க இருக்கிறார் ஊர்மிளா. இதனை உறுதி செய்ய அவள் வீட்டின் பக்கவாட்டு வழி மூலமாக போயிருக்கிறாள். 2 பேரும் வார்த்தைகளால சராமாரியாக அடித்து கொண்டுள்ளனர். தக்க நேரம் அமையாத போது உண்மையை உடைத்து விட்டதால் தன்னுடைய எதிர்காலத்தின் மீது சமாதி கட்டி விட்டதாய் கதறியிருக்கிறான் ரால்ஃப். இரட்டை வேடம் போட்டு பலாத்காரத்துக்குள்ள நுழைய நினைத்து விட்டதாய் அவனை வாட்டியிருக்கிறாள் இவள். கடைசியாய் பிரிந்துள்ளனர். இது நடந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம்தான் ரோஜரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த இரவிலிருந்து பேடன் பற்றி ஊர்மிளா எவ்வித தகவலையும் கேட்கவும் இல்லை, அவனை பார்க்கவும் இல்லை. இவ்விதமாய் முழு கதையும் தானாக விரிந்து எங்கள் முன்னால் பரவியதும் அது தரவல்ல உண்மைகள் பற்றி கதி கலங்கினேன் நான். உயிருடன் இருந்திருந்தால் முதல் வேலையாய் உயிரை மாற்றி விடுவதுதான் தனது தலையாய வேலையாய் ரோஜர் ஆக்ராய்டு செய்திருப்பார். எனக்கு அவரை நன்றாகவே தெரியும். ஆனால் அப்படியேதும் நடந்து இவர்களுக்கு வரக்கூடிய சொத்துகள் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது. இவர்கள் இருவருக்குமே ரோஜர் ஒரு இடையூறு என்றோ இக்கட்டில் நிகழ்ந்துள்ளது ரோஜரின் கொலை. என் சிந்தனை தடைப்பட்டது. பேசிக்கொண்டிருந்தது பாய்ரோ. அவருடைய குரலின் கனத்தை வைத்து அவருக்கு வெளியாகியுள்ள இப்புது கதை விளைவிக்க வல்ல பாதக திருப்பங்கள் புரிந்துள்ளது என்றே பட்டது. மேடம், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டியுள்ளது. அதுக்கு நீங்கள் முழு உண்மையாக பதில் தரணும். ஏன்னா அதில் தான் வழக்கின் முழு கணமும் அமைந்துள்ளது. சொல்லுங்க. நீங்கள் மிஸ்டர் பேடன் கிட்டேருந்து விடை பெற்று தோட்டத்து சின்ன அறையிலிருந்து கிளம்பிய போது மணி எத்தனை? இப்போ கொஞ்ச காலம் அவகாசம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். துல்லியமான பதில் தேவை. பாதி சிரிப்பை உதித்த அந்த பெண்,
இதே கேள்விக்கு நான் மறுபடி மூளையை போட்டு பிசைஞ்சு யோசிச்சிருக்க மாட்டேனா நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை நான் பார்க்க வெளியே போன போது மணி 9:30 அப்பதான் தாண்டியிருந்தது. மேஜர் பிளான்ட் மேலும் கீழுமா டெரஸ்லேயே நடந்துக்கிட்டு இருந்தார். ஆகவே அவரை தவிர்க்க நான் சுற்றி வந்து புதருக்குள் நுழைஞ்சு வழி பண்ணிக்க வேண்டியதா ஆச்சு. 2 நிமிஷத்தில் நான் சின்ன அறைக்கு போயிட்டேன். எனக்காக அங்கே ரால்ஃப் காத்திருந்தார். நான் அவர் கூட அதிகபட்சம் 10 நிமிஷம்தான் இருந்திருக்கணும். ஏன்னா நான் வீடு திரும்பிய போது மணி 9:45. அன்று விடாது இவள் கேட்ட கேள்வியின் முக்கியத்துவத்தை இப்பொழுது நான் உணர்ந்தேன். 9:45க்குள் மிஸ்டர் ஆக்ராய்டு கொலையாகியிருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்ல என இவள் துடித்ததின் அர்த்தம் விளங்கியது. இதே சிந்தனையின் பிரதிபலிப்பினை பாய்ரோவின் அடுத்த கேள்வியால் நான் கண்டேன். யார் அந்த சின்ன தோட்டத்து அறையை விட்டு முதல்ல வெளியேறியது? நான். ரால்ஃபேடனை அப்படியே அதே அறையிலே விட்டுவிட்டா? எஸ். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேடம், நான் என்ன நினைக்கிறேன் என்பதல்ல இப்போது நமக்கு தேவை. நீங்கள் வீட்டுக்கு திரும்பினதும் செஞ்சது என்ன? நான் என் ரூம் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் அங்கேயே எவ்வளவு நேரம் இருந்தீங்க? 10 மணி வரைக்கும் இருக்கலாம். இதை நிரூபிக்க யாராவது இருக்காங்களா? நிரூபணம்? நான் என்னோட அறையிலேயே இருந்ததுக்கா? ஓ நோ. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன். ஓஹோ, யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லுவாங்க. அதாவது அவளுடைய கண்களில் கவிழ்ந்திறங்கிய கலவர கிளியை நான் படித்தேன். அவளுக்காக பாய்ரோ வாக்கியத்தை முடித்து தந்தார். அதாவது ஜன்னல் வழியா நுழைஞ்சி உள்ளே குதிச்சு ஆக்ராய்டை குத்தியது நீங்க தானு. எஸ். உலகம் ஜஸ்ட் இப்படி நினைக்க வாய்ப்பிருக்கு. ஒரு வடிகட்டின முட்டாளை தவிர வேறு ஒருத்தை இப்படி நினைக்க முடியாது என்று மரியாதையற்று பட்டென்று சொல்லிவிட்டாள் கரோலின். நீ ஒருத்தி நொய்யின்னு அழுதுகிட்ட. இல்லைன்னு சொல்லிட்டு போவியா என்று விட்டு அவளுடைய தோள்களை ஆதரவாய் தட்டி கொடுத்தாள் என் சகோதரி. ஊர்மிளா அவளது கரங்களுக்குள் தன் முகத்தை மறைத்து அமர்ந்தாள். கொடூரம் என முணுமுணுத்தாள் அவள். ஹாரியபிள். நட்புறவாய் அவளை ஒரு உலுக்கு உலுக்கினாள் கரோலின். கவலைப்படாதங்கிற. அப்படிதான் நடந்ததுன்னு பாய்ரோ நினைக்கவே இல்லை. விளங்குதா? உன் புருஷங்காரனை பொறுத்த வரைக்கும் அவனும் இதில் இருக்க மாட்டானுதான் என்னோட கணிப்பு. எஸ். பொம்பளை பையன் இந்த நேரத்தில் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு உன்னை அல்லாட விடணுமா? ஆனால் ஊர்மிளா சக்தியாய் தலையை மறுத்து அசைத்தாள். ஓ நோ, அப்படி கிடையாது. ரால்ஃப் அவரை காப்பாற்றிப்பதற்காக ஓடியிருக்கவே மாட்டார். இப்போ எனக்கு எல்லாம் தெரியுது. அவரோட வளர்ப்பு தந்தை மரணமான செய்தியை அவர் கேட்ட பொழுதுல அப்படி அவரை கொன்னது நான் தானு அவர் நினைச்சிருக்கணும். அப்படியெல்லாம் எதையும் அவனுக்கு நினைக்க தெரியாது என்றாள் கரோலின். நான் அவர்கிட்ட அன்னைக்கு ராத்திரி அத்தனை கொடூரமானவளா நடந்துக்கிட்டேன். கடுமையாகவும் கசப்பாகவும் அவர் என்ன சொல்ல வந்தார்னு நான் கேட்க முனையவே இல்லை. அவர் என்னை மனசார விரும்புகிறார்னு அவர் சொல்ல வந்ததுக்கு நான் அனுமதி தரவே இல்லை. நான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். வரிசையாக திட்டி தீர்த்தேன். எத்தனை முடியுமோ அத்தனை அளவுக்கு அவரை காயப்படுத்திடணும்னு என்பதுதான் என் கொள்கையாக இருந்தது. அதெல்லாம் அவனை ஒன்றும் காயப்படுத்தி இருக்காது என்றாள் கரோலின். ஒரு ஆள்கிட்ட நீ என்னத்தையெல்லாம் பேசின என்பதை பற்றி எப்பவும் நீ கவலையே படாத. அவளுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாம் நிஜமாக அப்படி நினச்சி சொல்லவே இல்லைன்னு தான் எடுத்துப்பாங்க. ஊர்மிளா கையை பிசைந்தும் பிரித்துமாய் தொடர்ந்து கொண்டிருந்தாள். கொலை கண்டுபிடிக்கப்பட்டு அவர் முன்னுக்கு வராத எண்ணி நான் ரொம்பவும் அதிசயித்தேன். ஒரு கணம் நானும் கூட நினைச்சு பார்த்தேன்.
ஆனால் அது அவராக இருக்காது என்பது மனசுக்குள்ள முடிவானதும் என்னை சந்தேகப்பட்டிருப்பான்னு தான் ஆகியது. ஆனால் எப்படியாவது முன் வந்து அவரே அவருடைய நிலையை எடுத்து வச்சிடணும்னு தான் நான் தினம் தினம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு டாக்டர் ஷெப்பர்ட் மேலே தனி விருப்பம் உண்டு. அதனால் டாக்டருக்கு நிச்சயமாக அவர் எங்கே பதுங்கி இருப்பார் என்பது தெரியணும் கூட நான் யூகிச்சது உண்டு. எனக்கா என நான் வியக்க, இவனுக்கு எதுக்கு அந்த பயலோட பதுங்குமிடம் தெரியணும் என்றாள் கரோலின். சொல்ல தெரியல என்ற அவள், பேடன் டாக்டர் ஷெப்பர்ட்டை ரொம்ப நெருக்கமானவராக கருதினார். அதனால கிங்ஸ் அப்பார்ட்டில் அவரோட சிறந்த நண்பராக நான் டாக்டரை தான் எடுத்துக்கிட்டேன் என்றாள். மை டியர் என்ற நான், இந்த நிமிஷத்தில் ரால்ஃப் பேடன் எங்கே இருக்கான்னு எனக்கு துளியும் தகவல் தெரியாது என்றேன். இது நிஜம்தான் என்றார் பாய்ரோ. ஆனா என்ற ஊர்மிளா பேப்பர் நறுக்கினை உயர்த்தூக்கி காட்டினாள். ஹா, அதுவா என்ற பாய்ரோ, அது ஏதோ தப்பு செய்திமா என்றார். இந்த நொடி வரையில் பேடன் கைது பண்ணப்படவில்லை. ஹோ, அப்படியா? பாய்ரோ வேகமாய் சொன்னார். எனக்கு இன்னொரு விஷயம் அவசியமாக தெரிஞ்சு ஆகணும். கேப்டன் ரால்ஃப் அணிவது ஷூவா அல்லது பூட்ஸா? ஊர்மிளா மறுத்து தலையசைத்தாள். நினைவில் இல்லை. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கம்மிதான் என்ற பாய்ரோ சொன்னார். இப்போ மேடம், அழுகை கிடையாது. கொடூரம் எல்லாம் சொன்னீங்களே, அது எதுவும் கிடையாது. உற்சாகமாக இருங்க, முழு நம்பிக்கையை வைங்க பாய்ரோ மேலே. அத்தியாயம் 22 முடிந்தது.